வணக்கங்க. இப்போ குழந்தைங்க வந்து இயற்கையான உணவு சாப்பிட்றது இல்லை, எல்லாம் இந்த பிஸா பர்கரு இந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இயற்கை உணவில் என்னென்ன இருக்குது, எப்படி செய்யலாம்? நல்லா கேட்குறீங்கம்மா. தாய்மார்களே கேட்குறவங்களாம் நல்லா கேட்டுக்குங்க. குழந்தைங்க இன்றைக்கி இப்படி சாப்பிட்றாங்க, பீஸா கேட்குறாங்க, பர்கர் கேட்குறாங்கன்னா நீங்கள் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. குழந்தைகளுக்கு தேவை கண்ணுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும், நாக்குக்கு ருசியாக இருக்கணும், மூக்கில் மனம் வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நம்ம கொடுக்குறதெல்லாம் பாதிக்கக்கூடிய உணவுகள். இயற்கையை தரக்கூடியதெல்லாம் பாதிக்காத உணவுகள், காரச்சத்து நிறைந்த உணவுகள், சுறுசுறுப்பை தரக்கூடிய உணவுகள், புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒன்றுமில்லை, சாதாரணமாக பொரிகடலை, தேங்காய் பழம் இறைவனை குகுந்தன்னு இறைவனை கொடுத்து போட்டு நம்ம அதை சாப்பிடாமல் கண்டதை சாப்பிட்டுட்ருக்குறோம். தேங்காய் துருவி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பொரி எடுத்து போடுங்க, கடலை எடுத்து போடுங்க, கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்குங்க, கொஞ்சம் கேரட் துருவி போடுங்க. இது ஒரு ஸ்நாக்ஸ், குழந்தைகளுக்கு கொடுங்க, அருமையாக இருக்கும், அற்புதமாக சாப்பிடுவாங்க. இன்னொரு ஸ்நாக்ஸ் பாருங்களேன், அதுகளுக்கு என்ன வேணும், ஸ்வீட் வேணுமா, தாராளமாக கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம், பாயாசம், வடை, இப்படி இந்த ரெண்டையும் சொல்கிறேன். பாயாசம் எப்படி செய்வேன், 2-3 பழத்தை எடுத்து போட்டு அடியுங்க, ஏலக்காய், முந்திரிக்காய், திராட்சை கொஞ்சம் போடுங்க, அதில் கொஞ்சம் அவல் தூள் போடுங்க, பொட்டிக்கடலை தூள் போடுங்க, எல்லாம் கலந்து விட்டிங்கன்னா அது பாயாசம். கரும்பு சக்கரையும் கொஞ்சம் போட்டுங்க, பாயாசம் ரெடி. அப்போ வடை எப்படி செய்கிறது, சும்மா சாதாரணமாக முருங்கைக்கீரை கிடைக்குது இல்லையா, அந்த முருங்கைக்கீரை எடுத்து நல்லா தூளாக நறுக்கிக்குங்க, அது கூட கொஞ்சம் அவல் தூள் போடுங்க, பொட்டுக்கடலை தூள் போடுங்க, தேங்காய் பால் ஊற்றுங்க, சோம்பு, உப்பு, கொத்தமல்லி இலை, இந்த மாதிரி நீங்கள் வடைக்கு என்னென்னலாம் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு நல்லா பெசரி விட்டு உருண்டை பிடிச்சது கையில் வச்சு அடுத்து இப்படி போட்டிங்கன்னா இது வடை. 2 வடை, இத்தோண்டு பாயசம் கொடுங்க. அந்த வடையினுடைய டேஸ்ட்டும் பாயசம் அந்த குழந்தை இது வரைக்கும் சாப்பிட்ருக்காது. இந்த மாதிரியான உணவுகள் பப்ஸ் செய்யலாம். அப்புறம் என்ன, உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நீங்கள் பேக்கரி ஐட்டத்தில் கிடைக்கிதோ அது எல்லாமே செய்யலாம். இது நாங்கள் தனியாக வகுப்பாக நடத்தி கொடுக்குறோம். நீங்கள் வந்து இயற்கை உணவு அல்லது நெருப்பு இல்லாத உணவு தயாரிப்பு பயிற்சி முகாம் அப்படின்னு கோவை இயற்கை நல சங்கத்தின் மூலமாக தங்க வச்சு சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுத்தோம்னா ஓடி போயிடுவீங்க, அங்கேயே செஞ்சு நீங்களே சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆக இதனுடைய நோக்கம் என்னென்னா, உடம்பில் அமிலத்தன்மை அதிகமாகி நோய்படாமல் இருந்து காரத்தன்மையோடு சுறுசுறுப்பாக வாழணும் அப்படிங்கிறது தான். குழந்தைகளுக்கு நிறையா கொடுக்கலாம். வாழ்க்கை வளமுடன்.